ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான், வின்னு தான், எஸ் கோச் கார்னர் தான். நிறைய பேர் கேட்டீங்க கோச் கார்னரில் என்ன பேசுனாங்கன்னு. அதுக்கு முன்னாடி நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட்டே ரிவ்யூ போட்டோம். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபிஓ தான். 17,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க, போட்டவங்க எல்லாருக்கும் பதில் போட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் பார்க்காத டக்குன்னு போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். அதே மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினாங்க, இவரு வந்திருந்தார் சாயல்குள்ளே. ஏன்னா நரேந்திரக்கு இன்ஜுரி ஆச்சு. அது வேறு நிறைய பேர் கேட்டிங்க என்ன சார் ஆச்சு அப்டேட்டுன்னு. குத்து மதிப்பான நம்ம சொல்ல மாட்டோம், உங்களுக்கு தெரியும். ஏதாவது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துன்னா உடனே போட்டுறேன் நான் வீடியோ என்ன ஆச்சுன்ட்டுன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த கோச் கார்னர் கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, நேற்று அவ்வளோ கோச் கார்னர் காட்டல, அவங்க எடுக்கவும் இல்லை. பிகாஸ் நிறைய நேற்று வந்து அங்கே வெளியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, மேட்டுக்கு வெளியில். அங்கேருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த கோச்சு கொடுத்துட்டு இருந்தாரு, நம்ம கோச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஹிந்தி காமெண்ட்ரி ஆகட்டும், இங்கிலீஷ் காமெண்ட்ரி இருக்கும்போது காமிச்சாங்க. அதில் தமிழ் காமெண்ட்ரியில் காமிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கோச்சுக்காரர் 1-2 வாட்டி எடுத்தாங்க. உடனே மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப. ஆனால் தோற்ற மேட்ச் ஆனால் கோச் கார்னர் போல், அதனால ஜாஸ்தி சொல்லவும் முடியாது. எனிவேஸ், நேற்று என்ன சொன்னாங்க அது சொல்லுங்கிறீங்க, அதை டக்குன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அது ரொம்ப முக்கியம். கார்த்தின்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி. சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு டாலர் சிம்பிளோட ஒரு பட்டன் இருக்கும். நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேருக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்ன்னு போடுவாங்க. நிறையா உழைப்பு இருக்குது, இல்லை நிறையா ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது. பட் அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். 50,000 1 லட்சம் வியூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபண்டு வரும். இருந்தாலும் பேஷனுக்காக பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஐபிஎல் வேறு பேசியிருக்கேன், பார்க்கறது போய் பாருங்கள். சேம்கரன் தான் அதெல்லாம். ரைட். ஸோ தேங்க்ஸ் அகெயின் கார்த்தி. விஷயத்துக்கு போவோம். கோச் கார்னர் என்ன சொன்னாங்க சொல்லு. ஒரு ஸ்டேஜில் நம்ம யூபி ஆல் அவுட் ஆகும்னு பார்த்தா நம்ம ஆல் அவுட் ஆகி நிற்கிறோம். ஆமாம். அப்போ வந்து தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட், அவங்க 1 பாயிண்ட் தான். அப்புறம் டக்குன்னு ஆல் அவுட் ஆகும்னு பார்த்தா நம்ம ஆல் அவுட் ஆகி நிற்கிறோம். ஆஃப் டயத்தில் 12-5 நம்ம 12, அவங்க 17, 5 பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க. 17-12 மோரல் டவுனு, எல்லாமே ஹோப்பு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இருந்து அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, தேக்கோ சொன்ன மாரி பாத் அப்படின்னு. வெளில இருந்தேன் நம்ம சேரன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வயசக்கரோன்னு அவுட் ஆகிட்டு பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்பிச்சு வேறு உள்ளே அனுப்பிச்சிட்டு இருந்தார். பட் மேட்ச் என்னடா அப்படின்னு இருக்கும்போது தான் இறக்குனார்ல. மோமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லாமா, மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த டே, மேன் ஆஃப் த பிகேஎல், எது வேணால் சொல்லுங்கள். அந்த 5 பாயிண்ட் மறைக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன் அதை பற்றி. அந்த சூப்பர் டேக்கிள் கம் டூ ஆர் டைல எடுத்தார்ல முத்து, என்றைக்கு இருந்தாலும் நிற்கும். அது நிறைய பேர் போட்டிங்க, முத்து எங்கள் சொத்துன்னு. ஒரு வாட்டி அவர் டிகே பவர் இப்படி தான் 6 பாயிண்ட் எடுத்தார் தெலுங்கு டைட்டன். அது ஒன்றும் எதிர் ஆட்களோட மிஸ்டேக். அது அவர் அவுட் பண்ணிட்டு நினச்சி நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவர் மேலே. இவர் நைஸாக மீன்லேருந்து முள் வர மாதிரி டிகே பவர் வந்து 6 பாயிண்ட் எடுத்தார். ஆனால் இது அப்படி இல்லை, 3 பேரை டேக்கிள் பண்ணி டூ ஆர் டைல கிரேட். அதுக்குன்னு ஒரு டிசர்வ்ஸ் வீடியோ, ஒரு வீடியோ தனியாக வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30th மினிட்ல கோச் கார்னர் எடுத்தாங்க, கூப்பிட்டாரப்போ. ஸ்கோர் லைன் வந்து நம்ம லீடில் தான் இருந்தோம் 25-19, 30வது நிமிஷம். கூப்பிட்டு சொன்னார், அந்த சுனோ பேட்டா संभाल कर खेलो एंड போனஸ் பாயிண்ட் மத் தேனா, அவர் இன்னும் சூப்பர் டேக்கிளுமே மத் ஃபஸ்ட். அதான் சூப்பர் டேக்கில் போய் மாட்டிக்காதீங்க, லீடு நல்லாயிருக்கும், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அப்பப்போ என்னை பாருங்கள், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்க மாதிரி தரப் தேக்கோன்ட்டு சிம்பிளாக தான் சொன்னார். ஏன்னா நிறைய எலாபரேட்டாக காட்டவே இல்லை அவங்க. இதெல்லாம் பெஞ்சுக்கு மேட்டுக்கு வெளில உட்காந்து சொன்னது தான் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அந்தரி ஆனால் உள்ளே வர வெயிலாரு பிளேயரை நீங்கள் பாட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் தொடர் ருக்கைகளை எப்போ கேமை ஸ்லோ பண்ணுமோ ஸ்லோ பண்ணுங்கிற மாதிரி. மோஸ்ட்லி எல்லா கோச் கார்னர்லேயும் எல்லா கோச்சும் இது தான் சொல்லுவாங்க. புதுசாக ஒன்று கவர் டிரைவு, மிட் விக்கெட்டு அப்படின்னு கிரிக்கெட் பற்றி பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி இதுதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருந்தார் ஃபஸ்ட் ஹாஃபில், ஏன்னா நம்ம பேனில் இருந்தோம். அதுக்கப்புறம் 17-12 நீங்கள் 40-26னா 14 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். இப்படி தான் நம்ம பாட்னா பேரேஜில் தோற்றோம். இதே சுச்சுவேஷன் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஜெயிச்சோன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 5 பாயிண்ட் மைனஸ்லேருந்து 14 பாயிண்ட் ப்ளஸில் நீங்கள் ஜெயிக்கிறேன்னா 19 பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்துருக்கோம், அவங்க எடுக்காது. பிகாஸ் 3 ஆல் அவுட்டு. எப்போதுமே ஆல் அவுட் நம்ம ஆகும் கடைசியாக 39 நிமிஷத்தில். இந்த வாட்டி 3 வாட்டி அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டோம். நல்லது, நீங்கள் முதலே ஆல் அவுட் ஆகிடுங்கிற அதுதான் சொல்லியிருப்பார் கோச் கார்னர்லையும். நீ கடைசி நேரத்தில் போய் ஆல் அவுட் ஆகிட. இன்னொன்று சொன்னார், 36வது நிமிஷம் நினைக்கிறேன், தமிழில் சொன்னார், பார்த்துப்பா 37வது நிமிஷத்துக்கு வெயிட் பண்ண, அப்புறம் உள்ளே போனேன். அன்னைக்கு அது மாச அனுமத்துக்கு தான் சொல்லியிருக்கணும். என் தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் தான் அங்கே அந்த மேட்டில். ஸோ மொத்தத்தில் என்ன கன்வே பண்ணணுமோ அவர் கன்வே பண்ணிட்டாரு. இதில் நடுவில் நிதேஷ்வர 3 அன்சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள், நல்ல பாயிண்ட் எடுத்து அவர் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக டேக்கிள் ஆகிட்டு தராது ஆல் அவுட் ஆனது முதல்ல. அதில் அவர் நோட் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா. ஸோ இப்போதைக்கு சின்னதாக தான் கோச் கார்னர் சொன்னார். என்ன சொன்னாரோ நான் அப்படியே சொல்லிட்டேன். கூட சில விஷயங்கள் நான் சொன்னேன், நான் பார்த்ததெல்லாம்.
எப்படி பிஹைண்ட்லேருந்து முன்னாடி வந்துன்னா உன்னால் முடியும் தம்பி, நம்பிக்கை, அதுதான் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் மட்டும் விடவே கூடாது. அது ஸ்டடீஸோ, எஜுகேஷனோ, ஆஃபீஸோ, வேலையோ, லைஃபோ, ஃபேமிலியோ, கிரிக்கெட்டோ, ஸ்போர்ட்ஸோ, கபடியோ, வாட் எவர் இட் இஸ், நெவர் கிவ் அப். ரைட், போராடி தூக்கறதுல தப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் எங்கெல்லாம் நோ, பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டிக். எனிவே, இதுவே இவ்வளோ லாங்காக போயிடுச்சு. பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.